கடலூர்ல பிரபல ரவுடி சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறதா செய்தி. கடலூர் நெய்வேலி அருகே பிரபல ரவுடி சுபாஸ்கர் என்பவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலூர் நெய்வேலி பக்கத்துல பிரபல ரவுடி சுபாஸ்கர் என்பவர் காவல்துறையினரால சுட்டு பிடிக்கப்பட்டிருக்காரு. கைது செய்ய சென்ற போலீசார வெட்டினதுனால பாதுகாப்புக்காக போலீசார் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரை பிடிச்சிருக்காங்க. போலீசார் சுட்டதுல ரவுடியினுடைய 2 கால்கள்லையுமே குண்டு பாய்ந்ததா தகவல் வெளியாக இருக்கு. விவரங்களோட நம்ம செய்தியாளர் தேவநாதன் கிட்ட பேசலாம். தேவநாதன், என்ன நிகழ்ந்தது இந்த சம்பவத்துல? இந்த ரவுடியினுடைய பின்னணி என்ன? விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ரயில் நிலையம் அருகே ரமேஷ் என்பவர் காய்கறி கடை நடத்திட்டு இருக்காரு. இந்த காய்கறி கடையில நேற்று பார்த்தோம் அப்படின்னா, காய்கறி வாங்க வந்த நபர் காய்கறி இலவசமா கேட்டிருக்காரு. அவர் காய்கறி கொடுக்காததால அவர் கத்தியால வெட்டிருக்காரு. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா, இது குறித்து யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் விசாரணை மேற்கொள்றாங்க. அந்த விசாரணையின் போது நெய்வேலியை சேர்ந்த பிரபல ரவுடி சுபாஸ்கர் என்பவர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதா தெரிய வருது. இதனையடுத்து சுபாஸ்கரை பிடிப்பதற்கு போலீசார் ஒரு தனிப்படை அமைச்சாங்க. அந்த தனிப்படை போலீசார் இன்று நெய்வேலி இந்திரா நகர் அருகே இந்த சுபாஸ்கர் பதவி இருக்கிறதா தகவல் வருது. அதன் அடிப்படையில் அந்த பகுதிக்கு சென்று சுபாஸ்கரை பிடிக்க முற்பட்ட போது அவர் தான் வைத்திருந்த கத்தியால் காவலர்களை தாக்குறார். அப்போது போலீசார் எச்சரிக்கை விடுக்கின்றனர். அந்த எச்சரிக்கையை மீறி போலீசாரை அவர் வெட்டியதில் 2 போலீசார் காயமடைகிறாங்க. உடனடியாக போலீசார் தற்காப்பிற்காக தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சுபாஷை நோக்கி சுடுகின்றனர். சுபாஷ்கர் அப்பொழுது தப்பியோட முயல்கிறார். அவரது 2 கால்களிலும் குண்டு பாய்ந்த நிலையில் அவர் கீழே விழுகிறார். அவரை தற்போது நெய்வேலி அரசு மருத்துவமனையில் போலீசார் அனுமதிச்சிருக்காங்க. மேலும் காயமடைந்த 2 போலீசாரும் தற்போது நெய்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து சம்பவ இடத்துல தற்போது கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.